இஸ்ரேல் நாடு ஈரான் எப்பவுமே தனக்கு தலைவலியாக இருக்கும், ஆபத்தா இருக்கும்னு நம்புது. அதே மாதிரி ஈரானும் இஸ்ரேலால என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அழிவு இருக்குன்னு பரம விரோதியா இஸ்ரேல ஆபத்தா பாத்துக்கிட்டு இருக்குது. எல்லையில இவங்க சண்டை போட்டுக்கிறாப்லயே பனிப்போரு இவர்களுக்கு இடையே நடக்கும். ஈரான் கையில அணு ஆயுதங்கள் கிடைச்சிடக் கூடாது அப்படின்னு இஸ்ரேலு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சிட்டு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரான்ல பயங்கரமான தாக்குதல்கள்லாம் நடைபெற்றதே. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற அணு ஆயுத தயாரிப்பு மையங்களை அடிச்சு காலி பண்றதுதான். எக்காரணத்தை கொண்டும் ஈரானுக்கு மட்டும் அணு ஆயுதங்களை தயாரிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு இஸ்ரேலு கங்கணம் கட்டிட்டு தெரியுது. அடிக்கடி அதுக்காக அது என்ன பண்ணும்னா, ஈரான்ல யாராவது ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இருந்தாங்கன்னா, அது சம்பந்தமான பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் அப்பப்ப கொண்டு போட்டுரும். அப்படி பல பேரை கொண்டு இருக்குது. பதிலுக்கு ஈரான் கோவப்பட்டு ஏதாவது செய்ய ஆரம்பிக்குதா? இல்லையா, செய்ய ஆரம்பிக்குது. இந்தியா இன்னும் 2 நாடுகள்னு மொத்தம் 3 நாடுகளுக்குள்ள வந்து இஸ்ரேலிய நாட்டோட பெருந்தலைகள் சில பேர் இங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை தேடி பார்த்து தூக்குது. உங்க சண்டையை வெளியில வச்சுக்கோங்கப்பா, எதுக்கு இந்தியாவுக்குள்ள வந்து எங்க நாட்டுல சண்டை போறீங்க கேட்க தோணுமா இல்லையா? இப்ப நம்ம பார்க்க போற இந்த படம் முழுக்க முழுக்க உண்மை சம்பவங்களை மையமா வைத்து எடுக்கப்பட்ட படமா. சோ இந்த மாதிரி வாழ்க்கையை சில பேர் வாழ்ந்திருக்காங்கங்கறத நினைச்சுக்கிட்டே நீங்க படம் பாத்தீங்கன்னா இன்னும் சீரியஸா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ படத்தோட ஸ்டோரிக்குள்ள போவோம். படத்தோட பேரை சொன்னா டெஹ்ரான். டெஹ்ரான் அப்படிங்கிறது ஈரான் நாட்டோட தலைநகரம். இந்தியாவோட தலைநகரம் டெல்லி மாதிரி ஈரான் நாட்டோட தலைநகரம் டெஹ்ரான். அதைத்தான் படத்தோட பேராவே வச்சிருக்காங்கன்னா, முழுக்க முழுக்க இன்டர்நேஷனல் அரசியல், இன்டர்நேஷனல் ராணுவ புரட்சிகள், இன்டர்நேஷனலா எப்படி தீவிரவாதிகள் ஃபைட் பண்ணுவாங்க, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் எப்படி நம்ம ஆட்கள் எல்லாம் ஆபரேஷனை முடிச்சுட்டு வராங்க, இந்தியாவோட உளவு அமைப்பான ரா, இப்படி பல பேரை பத்திய டீடைல்ஸ் இங்க நம்ம பார்க்க போறோம். கதை ரொம்ப ஃபாஸ்டா நகருது, அதுவும் கூட்டம் கூட்டமா நகரும். கண்டென்ட் எல்லாம் அப்படியே 19 பேசினாலே கதை புரியுங்கிற ரேஞ்சுக்கு இருக்கும். ஏன்னா கூட்டம் கூட்டமா தான் தெரிவாங்க, இன்னார் தெரியுறாங்க, இன்னார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஓகே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா இந்த படத்தை பார்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டீம் ஒரு தாபா கடையில அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது தெரியாம ஏதோ ஒரு மச்சாங்காரன் பைக்ல வந்து நிக்கிறான். அசால்ட்டா துப்பாக்கிய சாப்பிடுற இடத்துல வச்சுட்டு சாப்பாட ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஷூ போட்ட நிறைய ஆபீசர்ஸ் அங்க சுத்தி நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவனை ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. துப்பாக்கியோட முனையில அவன் நிப்பாட்டியாச்சு. எதுக்கு இந்த மச்சான பிடிச்சு வச்சிருக்காங்கன்னா, இவனோட மாமன் நம்ம ஹீரோவோட ஃபேமிலிய மிரட்டி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான். அந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுல போட்டு போனது இவன். போட்டு போனதுக்கே இவனை போட்டு தள்ளிலாமான டீம் வந்திருக்குது. அதுக்குள்ள மேட்டரை கேள்விப்பட்டு போலீஸ் அங்க வர, போலீஸ் வந்துருச்சுப்பா, இனிமே இது உங்க பிரச்சனை இல்ல, லோக்கல் போலீஸ் பாத்துக்கணும் திமிரா பேசுவான் பாருங்க, கண்ட இடத்துலயே சுட்டு தள்ளிட்டாங்க. கொண்டு போட்டு அவனோட துப்பாக்கி எடுத்து அவன் கையில வச்சுட்டு, இவன் தான் முதல் துப்பாக்கி எடுத்தான், பதிலுக்கு நாங்க சுட்டோம், இப்படிதான் நீ கேஸ் எழுதணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் கிளம்புறாரு. கெத்து கட்டுறாருல. அந்த பக்கம் பார்த்தா பொண்டாட்டி கால் பண்ணி, இன்னைக்கு பொண்ணோட பிறந்தநாள், இன்னும் வரலையா அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா. குழந்தைய பிக்கப் பண்றதுக்கு போறையா இல்லையான்னு கேட்க, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், பிக்கப் பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கேக்கும் வந்துரும் அப்படிங்கிறான். பரவரப்பா பேசிட்டு இருக்கிறான் பாத்துக்கங்க. இதுக்கு மத்தியில அந்த பக்கம் பார்த்தா ஒரு குழந்தை போய்கிட்டு இருக்கிற ஒரு காரை காட்டுறாங்க. அந்த காருக்கு பின்னாடியே போன ஒரு பைக்கு டப்புன்னு ஒரு காந்தத்தால செய்யப்பட்ட ஒரு பாம், அதை கொண்டு போய் ஒரு வண்டியில மாட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கான். அந்த வண்டிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இஸ்ரேலிய நாட்டுக்கு சொந்தக்காரங்க, இஸ்ரேலிய நாட்டை சேர்ந்தவங்க. ஆனா அந்த வண்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு ரோஜா பூவை விக்கிறதுக்காக இந்த ரோட்ல பூக்களையோ ஏதாவது ஒண்ணு வித்து காசு பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணு உழைச்சிக்கிட்டு இருக்குது. பூ வாங்கிக்கங்கன்னு வந்து நிக்குது. கரெக்டா பாம்பு வெடிக்க அந்த குழந்தை அப்படியே அடிச்சு தூக்கி வீசி எரியப்படுது. மொத்தமா வெடிச்சு செதறுது. இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவோட பொண்ணு பர்த்டே அனுபவமா வீடு வந்து சேர்ந்துருச்சு. பாம் பிளாஸ்ட் நடந்த பிறகு இந்த பக்கம் ஐஜி கூட சில பேரோட பேசிட்டே வந்துட்டு இருக்கார். இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவான கேஸா இருக்குது, ரொம்ப வேகமா இதை முடிச்சாகணும். உலக நாடுகள்ல மொத்தம் 3 நாட்டுல ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பாம் பிளாஸ்ட் நடந்திருக்குது. அதுல ஒரு நாடு இந்தியா. மித்த நாடுகள் முந்திக்கிட்ட அதை யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிக்கணும், பேரை காப்பாத்தணும், இதுக்கு யாரு சரியா இருக்குன்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவையே போட்டுக்கலான்னு பேசுறாங்க. அதுக்கு இந்த பக்கத்துல உயரதிகாரி, அவன் சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், நாளை பின்ன அப்புறம் கஷ்டமா இருக்கும், சொல்லுங்க யோசிச்சுக்கங்க அப்படின்னு பேசுறாப்ல. கோவக்காரங்கிறாப்ல. கோவக்காரன் தான் வேணும், உணர்ச்சி வசப்படுறவன் தான் வேணும், அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு ஐஜி. பாம் பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கு நம்மால வராரு, உயரதிகாரி வராரு. கூடவே ஒருத்தர் வராருல, அவரு ரா அமைப்பை சேர்ந்தவர். ஒரு லேடி வருவாங்க, அவங்களும் ரா அமைப்பை சேர்ந்தவங்க. என்ன ரா இங்க வந்து நிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். வண்டிக்குள்ள இருந்ததெல்லாம் இஸ்ரேலிய ஆட்கள். சோ இன்டர்நேஷனல் தலையீடுகள் இருக்கிறதுனால ராவும் இதுல இருக்கும் அப்படிங்கிறாப்ல உயரதிகாரி. அப்புறம் ஸ்டேட்டஸ் என்னன்னு விசாரிக்கும் போது, வண்டிக்குள்ள இருந்த அம்மா ஒருத்தவங்க 50% எரிஞ்சு இருக்காங்க, ஆனா உசுரை காப்பாத்திரலாம். வண்டிக்குள்ள இருந்த இஸ்ரேல் நாட்டு குழந்தை, அது லைட்டா தான் குண்டடி பட்டிருக்குது, நெருப்பு பட்டிருக்குது போல, ஐசியூல இருக்குதான், காப்பாத்திடலாமா, அதுவும் பிரச்சனை இல்ல. வண்டிக்குள்ள இருந்த டிரைவர் உட்பட யாருக்குமே ஆபத்து கிடையாது. ஆனா வண்டிக்கு வெளியில ரோஜா பூவை வித்துக்கிட்டு இருந்த அந்த குழந்தை, இந்திய பொண்ணு, அவளுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்குதான். உடம்புல 70% மேல எரிஞ்சு போயிடுச்சான். ஐசியூல இருக்கிறதா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். உடனே நம்மால ஹாஸ்பிட்டலுக்கு போறான். இங்க ஹாஸ்பிட்டல் வந்தா இதே ஹாஸ்பிட்டல்ல தான் இஸ்ரேலிய ஆட்களும் இருக்கிறாங்க, அந்த ரோஜா பூ வித்த பொண்ணு இருக்கிறா, பூ வித்த பொண்ணு இருக்கிறா, இஸ்ரேலிய எம்பசி ஆள் ஒருத்தவர் இருக்கிறார். உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நம்மால பார்த்த பிறகுதான் உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாப்ல. என்ன ஸ்டேட்டஸ் விசாரிக்கும் போது, இஸ்ரேலிய ஆட்களுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் சின்ன சின்ன காயம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதுக்கு பிறகு நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப பதிலுக்கு நம்ம ஹீரோ, ஒரு பூ விக்கிற இந்திய பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறா, 70% மேல உடம்புல எரிஞ்சு போயிருக்குதா, அப்படிலாம் விட்டுற முடியாது, நாங்களும் பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதே ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போறாருங்க. ஐயோ, அந்த பொண்ணை பேண்டேஜ்லயே கட்டி எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. உடம்புக்குள்ள இருக்கிற
உள்ளுறுப்புகளை எரிஞ்சு போயிருக்கான். அதனால காப்பாத்துறது கஷ்டங்கிறாரு டாக்டர். இந்த குழந்தையோட குடும்பம்னு கேட்கும்போது இந்த குழந்தைக்கு ஒரே ஒரு தம்பி தான் இருக்கிறான் போல. அவன் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கான் போல. அந்த பையனை பார்த்ததும் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே பிளாஷ்பேக்ல போனோம்னா அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதே சிக்னல்ல நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணி போயிருப்பாரு வீட்டுக்கு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து பூ வாங்கிட்டு போயிருப்பாரு. நினைச்சு பாக்குறாரு பாவம். அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா குழந்தை ஒரு மாதிரி துடிக்குது. டாக்டர்ஸ் எல்லாம் காப்பாத்த முயற்சி பண்றாங்க. அப்புறம் முடியல, குழந்தை இறந்துருச்சுங்கிறாங்க. அந்த பையன் அனாதை ஆயிட்டான். அதே சமயம் கால் வருது, வீட்டுக்கு வா அப்படின்ட்டு. கேக் கட் பண்ணணும்ட்டு. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட டீம் கூடவே அந்த சின்ன பையன் எல்லாருமே அங்க பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. ஹீரோவோட பொண்டாட்டி யாரோ ஒருத்தரை கூட்டு வந்திருக்காப்லயே அப்படி இப்படிலாம் தப்பா நினைக்கல. அந்த பையனை நல்லா பாத்துக்குது. எல்லா பசங்களையும் சேர்த்து அதுவும் நடத்துது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் கால் வருது. ஒரு அம்மா ஓடியாந்து இந்த பையனை கூட்டிட்டு போறதுக்காக அனாத ஆசிரமத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு கூட்டு வராங்க. சோ அனாத ஆசிரமத்துல சேர்த்து விட போறாரு போல. பர்த்டே பேபி ஒரு கிஃப்ட் கொடுத்து நல்லபடியா அந்த பையனை அனுப்பிச்சு வைக்குது. ராத்திரி ஃபுல்லா நம்ம பயலுக்கு நடந்ததுதான் நினப்பா இருக்குது. பாம் பிளாஸ்ட் நடந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது காந்தம் கிடைக்கும். சோ வெளியில இருந்து தான் யாரோ பாம காந்தத்தை யூஸ் பண்ணி வண்டியில ஒட்ட வச்சிருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறதெல்லாம் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐஜி எவ்வளவு பெரிய கேஸ் நடந்துட்டு இருக்குது, சீக்கிரமா முடிக்கணும் ஒருத்த வார்த்தையில முடிச்சு விட்டு இவரோட ஆபீஸ்ல பர்னிச்சர் கேட்டிருந்தாரா. அந்த பர்னிச்சர் என்னாச்சுன்னு தான் பைபிள்ல உட்காந்து பல தடவை கேள்வி கேட்டுட்டு போறாரு. நம்ம ஹீரோ அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்கறதுக்காக உயரதிகாரிட்ட உட்காந்துட்டு இருந்தா அவரு போனை போட்டு பர்னிச்சர் என்னாச்சு ஐஜி கிட்ட கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. எது முக்கியம், பட் எதை முக்கியமா அவங்க நடத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்க. கட் பண்ணா இப்போ இந்திய உளவுத்துறை ராவோட ஹெட் குவார்டர்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்க நம்ம லேடி ஒரு ஃபைல கொண்டு வந்து கொடுக்குறாங்க உயரதிகாரி கிட்ட. ராவோட உயரதிகாரி இவர் பேங்காக்ல, ஜார்ஜியால, அப்புறம் இந்தியால இந்த 3 நாட்டிலையும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல இஸ்ரேலியர்களுக்கு சொந்தமான முக்கியமான ஆட்கள் 3 பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதை அந்த அம்மா கண்டுபிடிச்சு சொல்லுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கிறார். இப்பதான் நாம ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த கதையோட விஷுவல்ஸ் எல்லாம் பாக்குறோம். எப்படி ஈரானுக்கு சொந்தமாக நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் அமைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக இஸ்ரேல் அவங்க ஆட்களை தேடி தேடி கொலை பண்ணாங்கிறத காட்டுறாங்க. இதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் ஈரான் நாடு இப்படி இஸ்ரேலுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 3 பேரை போட்டு தெளிக்கிட்டு இருக்குது முக்கியமான ஆட்களை. ஆனா உங்க சண்டையை உங்க ஊர்ல வச்சுக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. இந்தியாவுக்குள்ள வந்ததுதான் இப்ப பிரச்சனை. துப்பாக்கி பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது ரா அதிகாரிகள் வந்து பேசிட்டு இருப்பாங்க. குறிப்பா இந்த அம்மா பேசும்போது நம்ம பைய பெருசா மதிக்கவே மாட்டான். அப்டேட் கேட்டாலும் பெருசா கொடுக்க மாட்டான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண சொன்னாலும் கண்டுக்கவே இல்ல. ஆனாலும் நோ சொல்லல. கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவோட செல்ல காட்டுறாங்க. அந்த அம்மா வருது. பார்த்தா ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் அங்கதான் பண்ணிக்கணும். ஆயுதங்களும் அங்கதான் வைக்கணும். நேரங்காரம் இல்லாம வேலை பாக்குறாங்க. எப்ப சான்ஸ் கிடைக்குமோ அப்ப தூங்கிக்க வேண்டியதான். அப்படிதான் நம்ம பையன் தூங்கிட்டு இருக்கிறான். ஏதோ கீழே விழுந்த பிறகுதான் முழிக்கிறாரு. ஈரான் நாட்டுல இருந்து ரீசெண்டா இந்த பக்கத்துல வந்தவங்க யாராவது தீவிரவாதிகளோட கனெக்ஷன் இருக்கிறப்ப ஆட்கள் யாராவது இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தர் இருக்கிறான் போல. அவனுக்கு சொந்தமா ஒரு ஈரானியன் நம்பர் இருந்திருக்குது. அந்த நம்பர்ல இருந்து இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு நம்பருக்கு அடிக்கடி கால்ஸ் வருவான். அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு டீம் கிட்ட சொல்றாரு. அந்த நம்பரை இப்ப நம்ம ஆட்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த ரா லேடி கிட்ட உனக்கு வேலை முக்கியமா இந்தியா முக்கியமா அப்படின்னு கேட்டா எதை முக்கியம்னு சொல்லுன்னு கேட்டா இந்த வேலையில இருக்கிற கஷ்ட நஷ்டம் என்ன, அந்த அம்மா வேற பிரெக்னண்டா இருக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியாது, புள்ள குட்டிகளை பார்க்க முடியாது, லீவு கிடைக்காது, சாட்டர்டே சண்டே வேலை பார்க்கணும், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை எல்லாம் கிடையாது, 24/7 எப்ப கூப்பிட்டாலும் போகணும் வைக்கணும். சோ வேலை மேலையும் பெருசா ஆர்வம் இல்ல. நாளப்பனே ஏதாவது பிரச்சனைனா நம்மள கழட்டியும் விட்டுரு இந்த நாடு. ஐ மீன் நாட்டுல இருக்கிற உயரதிகாரிங்க. இதுல நான் என்னத்தை சொல்ல அப்படிங்கிறப்பல புலம்புது அந்த அம்மா. அதே மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டலும் இதுல கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன். அந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சு அந்த ஹோட்டலோட சிசிடிவி கேமராவெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தா இந்த ஹோட்டல்ல தங்கி இருந்த ஒருத்தன் தான் அந்த பாம்பை வைக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த ஸ்கூட்டி அன்னைக்கு எடுத்துட்டு போயிருப்பான் போல. மூஞ்சி தெரியல, ஆனா அந்த ஸ்கூட்டி ஓரளவு தெரியுது. அப்புறம் அந்த ஸ்கூட்டியோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் தலையில ஒரு பூந்தொட்டியை வச்சு விசாரிக்கிறாங்க. விழுந்தா கொண்டு மிரட்டுறாங்க. 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா சார். அவ்வளவு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் தான் சார் என் வண்டியை பரவாயில்ல வாடகை எடுத்துக்கோன்னு கொடுத்தேன் சார். அதுக்கு இப்படியெல்லாம் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறான் ஒருத்தன். அதுக்குள்ள ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணி பாக்குறாங்க. குறிப்பா இஸ்ரேல் நாட்டோட வெளியுறவுத்துறை ஆபீஸ் இருக்கும்ல, அந்த பில்டிங்க்கு வெளியில இருக்கிற கேமராஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா வேவ் பாக்குறதுக்காக ஒரு வண்டியில வந்திருப்பாங்க ஸ்கூட்டில. சிசிடிவில அவங்களோட முகம் தெரியாது, வண்டியோட நம்பர் தெரியாது. ஆனா இங்க கிடைக்கிற இந்த ஃபுட்டேஜ்ல ரொம்ப அழகா வண்டி நம்பர் பக்காவா தெரியுது. நம்ம ஹீரோ கூட வேலை பார்த்த ஒருத்தர் அவருக்கு விவாகரத்தா. எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்க மாட்டேங்கிற, எங்கேயாவது ஓடிடுற, சொல்லி கேட்க மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தர் விவாகரத்து கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கிறா போல. கையெழுத்த போட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்க ஆறுதல் சொல்றாரு நம்ம ஹீரோ. இப்ப கடைசியா கிடைச்சதுல ஒரு ஸ்கூட்டி. அந்த ஸ்கூட்டியோட ஓனர் யாருன்னு செக் பண்ணி பார்த்தா ஒருத்தவனோட நம்பர் கிடைக்குது. அவன் அங்க இருக்கிற ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான் போல. நம்ம ஹீரோ கால் பண்ணும்போது ஏதோ பாட்டு கேட்டுட்டு இருப்பான். கேட்கிற பாட்டை கேட்டுட்டு அப்படியே கட் பண்ணிடுறாரு. இந்த பாட்டு ஓடுற வீட்டை பக்கம் தேடி போங்க அப்படின்னு. அப்படி தேடி போய் பக்கத்துல வராங்க. மறுபடியும் கால் பண்ணுவான். மறுபடியும் காலை எடுக்கிறவர் ஒண்ணுமே பேசாம இருந்ததுனால ஹலோ ஹலோ சிக்னல் கிடைக்கலையோ அப்படின்னு வெளியில வரான். பார்த்தா ஜட்டியோட வெளியில வராங்க. சந்தேகத்துக்குரிய வகையில சில ஆட்கள் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து ஓடுவான். பின்னாடியே நம்ம ஆட்கள் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தவன் நம்ம ஹீரோ கையிலேயே ஒரு கீறி விட்டுருவான். அப்புறமும் தொடர்ந்து ஓட ஆரம்பிப்பான். விரட்டிக்கிட்டே போறாங்க. குறிப்பா ஒரு லேடி சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா விரட்டி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கூரையில குதிச்சு போகும்போது அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா பின்னாடியே குதிச்ச இந்த அம்மா உடச்சுக்கிட்டு உள்ள விழுகிறாங்க. உள்ள பார்த்தா ஒரு 10 பசங்க போதை ஏத்திக்கிட்டு இருக்கானுங்க. போதை இதுல இருக்காங்க. இந்த அம்மாவோட துப்பாக்கி
வேற கீழே விழுந்துருச்சு. அதை ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து அப்படியே நீட்டுறான். ஐயோ என்ன ஆக போதுன்னு பார்த்தோம்னா பின்னாடியே நம்ம ஹீரோ அதே இடத்துல குதிக்கிறார். துப்பாக்கி காமிச்சு ஒழுங்காத கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறார். போதில் இருக்கிறவங்க துப்பாக்கியும் கொடுத்துற அதை வாங்கி அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு மறுபடியும் ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவன் எகிரி குதிக்கும் போது அந்த பீங்கால காலு குத்தி ஓட முடியாம மாட்டிக்கிறான். கூட வந்த வேற ஒருத்தர் இதுக்கு மேல ஓட முடியாதா டேய் இருடா அப்படின்னு அவனை அழகா பிடிச்சு கொத்தா தூக்கி கொண்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறாங்க. கொடூரமா சித்திரவதை பண்ணி விசாரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அடிக்கடி இவங்கிட்ட இருந்து ஒரு கால்களுக்கு கால்ஸ் போயிட்டே இருக்குது போல. அவளை கண்டுபிடிச்சு அவளோட காரை இப்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டிட்டு போய் காரை பிடிக்கலான்னு முயற்சி பண்ண பார்த்தா காரு தலைகீழா ரிவர்ஸ்ல போய் இங்கிருந்து எங்கிட்ட ஓடிட்டு இருக்குது. இப்ப கார் சேசிங் வேற. கடைசியில பார்த்தா அந்த வண்டி எங்க போய் நிக்குதுன்னா இவங்க ஆபீஸுக்கு வெளியிலேயே போய் வண்டி நிக்குது. இவங்களுக்கே ஷாக்கா இருக்குது. என்ன இவ்வளவு தைரியமா வந்து இங்கேயே நம்ம ஆபீஸ் முன்னாடியே வண்டி நிப்பாட்டுறாளேன்னு அங்க வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. தனக்கு எதிராக ஆதாரங்கள் எதுவுமே இல்லைங்கிற திமிருல பேசிட்டு இருக்கிறாவ. அந்த பக்கம் மத்திய அமைச்சர் கூப்பிட்டு விடுறாரு உயரதிகாரிய. ராவோட உயரதிகாரி வராப்ல. இங்க வந்து பார்த்தா ஈரான் நாட்டை சேர்ந்த யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஈரான் நாடு நமக்கு மலிவு விலையில 45,000 கோடி ரூபாய்க்கு எண்ணெய் விற்பனை பண்ண இருக்கிறாங்களா. ஏதோ ஒரு புள்ள செத்து போச்சுங்கிறதுக்காக 45,000 கோடி இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டியதை அப்படியே விட்டுற முடியாது. அதனால இப்ப வரைக்கும் இந்த நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை அத்தோட நிப்பாட்டுங்க, விசாரணை அத்தோட நிப்பாட்டுங்க, நமக்கு கேஸ் டீல் தான் முக்கியங்கிறாப்ல அமைச்சர் சொல்லிட்டாப்ல. இந்த மேட்ரு ராவோட உயரதிகாரி கிட்ட இருந்து நம்ம உயரதிகாரி கிட்ட வருது. இதை நான் சொன்னா அவன் கேட்க மாட்டானே, அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லயே தலையில அடிச்சுக்கிட்டேன், கேட்கலையே நீங்க அப்படின்னு இவர் புலம்பிட்டு இருக்கிறார். இப்ப கடைசி அப்படிப்பட்ட அந்த பொம்பளை கிட்ட விசாரணை பண்ணா அவ இன்னும் திமிரா தான் பேசிட்டு இருக்கிறா, பதில் சொல்ல மாட்டேங்கிறா. தனக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லைங்கிற திமிரில தான் பேசிட்டு இருக்கிறா. ஆனா அவளுக்கு தெரியாத ஒரு ஆதாரம் நம்ம ஹீரோக்கு இப்ப கிடைச்சிருச்சு. அதை எடுத்துக்கிட்டு தான் உள்ள போறார். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்கிற ஒரு ஈரானியனை தான் கூட கூட்டிக்கிட்டே திரிவா. ஆனா இவளோட முகம் தெரியாது, ஹெல்மெட் போட்டிருப்பா, மறைச்சிருப்பா, ஏதோ ஒரு பொண்ணு தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு ஃபுட்டேஜ்ல அவளோட கையில இருக்கிற அந்த காயம், அந்த தழும்பு அழகா ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்குது. இப்போ இங்க விசாரணை பண்ணும்போது அவ கையில அதே மாதிரியான காயம் இருக்குது. சோ இதுல மாட்டிக்கிட்டா. இதுக்கு பிறகு அந்த தெனாவட்டு தைரியம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு உடனே லாயர் வேணும் அப்படின்னு சீன போடுவா. இந்த மாதிரி ஆட்களுக்கு லாயர் எல்லாம் கொடுக்க மாட்டோம், வச்சு செய்வோம்னு சொன்னதும் அவளுக்கு பயம் வருது. அப்புறம் வேற வழி எல்லாத்தையும் சொல்லிருப்பா போல. ஆக்சுவலா அவ ஒரு ஈரானிய நாட்டு பொண்ணு, இந்தியாவில் செட்டில் ஆயிட்டு இருக்கா. 3 ஈரானியர்கள் இந்தியாவில் வந்து ஹோட்டல் சாணக்கியால தங்கி இருக்கிறாங்க. அங்கதான் அவங்க பாமையும் ரெடி பண்ணி இருக்கணும் போல. எல்லாம் ரெடி பண்ணி அங்க இருந்து சம்பவத்துக்கு முந்தின நாள் 2 பேரு வேற வேற நாட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஒரு ஆளு இந்தியாலேயே இருந்திருக்கான். குறிப்பிட்ட அந்த ஒரு நாள்ல 3 பேரும் 3 நாட்டுல இருந்து பாம் பிளாஸ்ட் நடத்தி இருக்காங்க. அவங்க 3 பேரோட ஐடென்டிட்டி கிடைச்சிருச்சு. அதுல குறிப்பா இந்தியாவில் தாக்குதல் நடத்தினால அவன் இப்போ ஈரான் நாட்டோட தலைநகரம் டெஹ்ரான்ல இருக்கிறான். அவனுக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் வேற. அந்த அசிஸ்டன்ட் இஸ்ரேல் நாட்டை பயங்கரமா எதிர்க்கக்கூடியவர். இஸ்ரேல் கிட்ட இருந்து பாலஸ்தீனத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான். ஆனா அந்த வில்லன் கிட்ட இந்தியாவில் வந்து ஒரு தாக்குதல் நடத்திட்டு போனான்ல, அந்த பையன் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்கறான். அந்த பையன் என்ன பண்ணிருக்கான்னா அந்த ஏரியால சுத்திட்டு இருந்த ஒரு இஸ்ரேலியரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கையில ஆணி அடிச்சு ரொம்ப கோரமா சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத அந்த அசிஸ்டன்ட் அழுகிறாரு. நம்ம லட்சியம் வேற, இதுக்காக எங்கேயோ இருக்கிற யாரையோ ஒருத்தரை பிடிச்சி இப்படி அடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், ராணுவத்தில் இருக்கிற சோல்ஜர் அடிச்சா கூட பரவாயில்ல, விட்டுருங்கன்னு கதறாரு. இதெல்லாம் அவனுக்கு சரிப்பட்டு வராது, போயா இங்க இருந்து அசிஸ்டன்ட விரட்டி விட்டுறான். இஸ்ரேலுக்கு எதிராக ஏதோ எழுதி வச்சு இதை பேச சொல்லி கேட்பாப்ல. அப்பையும் அந்த இஸ்ரேலிய பிரஜை பேச மாட்டேன்னு இறக்கமே இல்லாம வீடியோல வச்சு சுத்தியலால அடி 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 அடின்னு அடிச்சே கொண்டு போட்டாங்க. இது நெட்ல வேற பரப்புறான் போல தெரியுது. இது ஒரு பக்கம்னா அடுத்து கொலையை முடிச்சு விட்டு அந்த வில்லன் இஸ்ரேல் நாட்டுல தலைநகரம் டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய ராணுவ ஆபீஸுக்கு அசால்ட்டா போறான். திமிரா நடந்துக்கிறான். எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க. உள்ள போய் பார்த்தா ராணுவ ஜெனரல் ஒருத்தவங்க கூட இவனுக்கு லிங்க் இருக்கு போல. அந்த ஜெனரல் வந்ததுமே இந்த மாதிரி ஒரு இஸ்ரேலிய பிரஜையை காணாம எம்பசில இருந்து வெளியுறவுத்துறை ஆட்கள் விசாரிச்சாங்க. உனக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்க, சேச்சா எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு போய் சொல்றான். பார்த்து அடக்கிவாசி அப்படிங்கிறாரு. அப்புறம் அடுத்த ஒரு மேட்டரை கேள்விப்பட்டு தான் ஜெனரல் இப்ப கோவமா இருக்கிறார். அதுக்கு தான் வர சொன்னதும் கூட. இந்தியாவில் வந்து தாக்குதல் நடத்தின இவன் ஒருத்தன் இங்க இருக்கிறான். இது போக மீதி 2 பேரு வேற நாடுகளுக்கு போய் தாக்குதல் நடத்தினாங்க இல்ல, அந்த நாட்டுக்கு போய் தாக்குதல் நடத்தின அந்த 2 ஈரானியர்களும் கொலை செய்யப்பட்டாங்களாம். ஆனா நியூஸ்ல எல்லா பேரும் இயற்கை மரணம், ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்கன்னு வருது. அது எப்படியா 2 பேருக்கு ஒரே நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வரும், என்ன ஏதுன்னு விசாரின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காப்ல. எனக்கு வேண்டிய ஃபுட்டேஜ் ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்கணும்னு இவன் கேட்டிருக்கான் போல. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உளவாட்களை வச்சு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கியிருக்கிறார் போல. அதெல்லாம் நம்மளால பார்த்துட்டு இருக்கான். அதுல பார்த்தா விசாரணை முடிஞ்சு ஒருத்தவன் போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே தும்முறாப்ல நம்ம பையன் ஒருத்தவன் போய் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருவான். அது ஒரு விஷம். அது உடம்புல ஏறி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான். அடுத்து இன்னொரு தவற பாருங்க. ஏர்போர்ட்ல எங்கேயோ போறவரை நிப்பாட்டி கையில ஒரு சென்ட் அடிச்சு விட்டு மோந்து பாருங்கன்னு ஒரு அம்மா பேசிட்டு இருக்குது. அவரும் மோந்து பாப்பாப்ல. அப்புறம் கிளம்பிடுவாப்ல. இந்த அம்மா அந்த கடையிலேயே வேலை செய்யல, இவன் எங்கிட்டு கிளம்பிடுறா. அப்படி மோந்து பார்த்தவனுக்கு விஷம் ஏறி அவனும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான். இப்படி கொலை பண்ண அவங்க 2 பேரும் அடுத்து யாரை போய் பாக்குறாங்கன்னா நம்ம ஹீரோவை தான். சோ நம்ம ஹீரோ
ஹீரோவோட தலைமையில தான் இந்த கொலைகள் நடக்குதுங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான். அடுத்து தன்னை போடுறதுக்கு வருவாங்கிறது இவருக்கு தெரியும். ஆனா ஸ்டார்டிங்ல இந்த ஈரானியர்களோ இவனோ எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இஸ்ரேலியர்கள்லாம் நம்ம ஆட்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்கன்னு. ஆனா ஒரு இந்தியன் போட்டு தள்ளுறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக்கா இருக்குது. இத ஜெனரல் கிட்ட சொல்லியிருப்பான் போல. ஜெனரல் போய் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட போய் இந்த கொலைகள் எல்லாம் நடத்தினது இஸ்ரேலியர்கள் கிடையாது, இந்தியர்கள், இந்தியாவில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்றதா ப்ரூஃப் எல்லாம் காட்டுறாங்க. ப்ரூஃப் எல்லாம் பார்த்துட்டு வெளியுறவு அமைச்சரை ஒரு மாதிரி ஆடி போயிட்டார். நம்ம ஆட்களை இந்தியர்கள் சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க, நீங்க என்னடான்னா அவங்களோட சேர்ந்து ஆயில் டீல பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இங்க பாரு இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல, உள்ள இருக்கிற இந்த இந்தியர்கள் எல்லாமே பிசினஸ் மேன்ஸ், நாங்க பண்றது பியூர் பிசினஸ் அப்படின்னு பேசுவாப்ல. ஆனா ஜெனரலுக்கு கோவம், சரி நான் ஏதாவது பண்றேன் அப்படிங்கிறாப்ல. இங்க இருந்து அடுத்து அமைச்சருக்கு போன் போகுது, அமைச்சர்கிட்ட இருந்து அடுத்து உயரதிகாரிகளுக்கு எல்லாம் போன் போகுது. எல்லாம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங்ல ஈரான் நாடு நம்ம நட்பு நாடு, ஏதோ தெரியாம பண்ணிருப்பாங்க, இதுக்காக நாம இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, வைக்க கூடாது, அவனை உடனே அங்க இருந்து வெளியேற சொல்லுங்க, நடந்த வரைக்கும் போது நிப்பாட்ட சொல்லுங்கன்ட்டாங்க போல. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரா லேடி இஸ்ரேலிய வெளியுறவுத்துறையில வேலை பார்க்கிற ஒருத்தவரை போய் பாக்குறா. உங்களுக்கும் ஈரானுக்கும் நடுவுல பிரச்சனைனா உங்க சண்டைய உங்க நாட்டுல வச்சுக்கோங்க, தேவையில்லாம எங்க நாட்டுக்குள்ள உங்க சண்டையை கொண்டு வரது, தேவையில்லாம இந்தியர்கள் உங்களோட இந்த சண்டைக்கு நடுவுல ஒரு பலியாடுகளா தேவையில்லாத கொலாட்ரல் டேமேஜா சாகிறது இதுவே கடைசியாக இருக்கட்டும்னு எச்சரிச்சுட்டு போறா. அவருக்கு இந்த பொண்ணு மேல கொஞ்சம் ஒரு மரியாதை இருக்கு போல தெரியுது. இல்ல அது வந்து பேச வரும்போது கூட நிக்காம கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க. அதிகாரிகளுக்கு பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுது. சரி நம்ம மொபைலுக்கு போனை போட்டு அவனை நிப்பாட்ட சொல்லுவோன்னு முயற்சி பண்றாங்க. கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது நம்ம ஆளு கூட 2 பேர்னு மொத்தம் 3 பேரு இங்கிருந்து ஈரான் நாட்டோட தலைநகரம் டெக்ரானுக்கு போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டாங்க. ஏர்போர்ட்ல இந்த மாதிரி மேலிடத்துல இருந்து பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதை இத்தோட நிப்பாட்ட சொல்லிருக்காங்க, நீங்க திரும்பி வாங்கன்னு சொன்னா ஹலோ 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 ஒன்னும் கேட்கல அப்படின்னு கால கட் பண்ணிட்டா. அப்புறம் நமக்கு இந்த மாதிரி இப்போ பண்ண போற இந்த மிஷனுக்கு அப்ரூவல் இல்ல, மேலிடம் வேணாம்னு நினைக்குது, நீங்க கிளம்பி போறதா இருந்தா தாராளமா இங்கிருந்து கிளம்பி போலான்னு சொல்றாரு. ஆனா கூட இருக்கிற 2 பேர் கூட தான் வருவோம் அனுமதிக்கிறாங்க. எல்லாரோட போனையும் வாங்கி அங்க ஒரு குழந்தைய தள்ளுவண்டியில வச்சு ஒரு அம்மா தள்ளிட்டு போகும். அந்த அம்மாவோட அந்த குழந்தைய தள்ளிட்டு போற தொட்டிக்குள்ள மொபைல போட்டு விட்டுருவாங்க. சோ மொபைல ட்ரேஸ் பண்ணி போனா கூட தப்பான ரூட்டை தான் காட்ட போகுது. நம்ம மொபைலே இல்லாம அங்க இருந்து அபுதாபியில கொண்டு போய் இறங்குறாங்க. அபுதாபி ஏர்போர்ட்ல போய் இறங்குறாங்க. அங்க பாத்ரூம் பக்கத்துல இவங்களுக்கு ஒரு செய்தி வருது. அதுல பார்த்தா இவங்களுக்கு தேவையான அந்த பாஸ்போர்ட், போலி பாஸ்போர்ட், அதுன்னு சில ஐட்டங்கள் இருக்கும் போல. இவங்க எங்க வரணுங்கிறதும் எழுதி இருக்குது. கீழே கார் பார்க்கிங் ஏரியால இந்த வண்டிக்கு வாங்கன்னு ஓடியாராங்க. இங்க வந்து பார்த்தா ஒருத்தன் அலைக்கும் அஸ்லாம் அப்படிங்கிறான். சலாம் அலைக்குமா, சலாம் அலைக்கும்ங்கிறான். வாங்க பாகிஸ்தானிகளான்னு வந்து கட்டிப்பிடிக்கிறான். இவனை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணுக்கு இவ யாரு அப்படின்னா இந்தியாவுல 500 கோடிக்கு மேல இந்த சிட் ஃபண்ட் மோசடி பண்ணிட்டு இங்க அபுதாபில வந்து செட்டில் ஆன ஒருத்தன். லீகலா உதவி செய்ய முடியாதுன்னு இஸ்ரேலிய கவர்மெண்ட் தான் இவனை வச்சு உதவி பண்ணது போல தெரியுது. அதுவும் அந்த லேடி ஒருத்தவங்க இருக்காங்களா, பிரெக்னன்ட் லேடி, அவங்க வந்து பிரஷர் போட்டதுனால இந்த வேலை நடக்குது போல தெரியுது. அவர் காதுல ஏதோ மாட்டிருக்காரு பாருங்களேன். உள்ள வந்து உட்காந்து அதை கழட்டிடுறாரு. அப்புறம் இவங்களுக்கு தேவையான எல்லாமே பின்னாடி பேக்ல இருக்குன்னு அதை எடுத்து பாத்துக்க சொல்லிட்டார். எல்லாத்தையும் படிச்சு பார்த்து எரிச்சிருங்க, வேண்டிய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது பயன்படுத்திக்கங்க, நான் இறங்கிறேன்னு நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி இறங்கிறார். இறங்கின பிறகு அந்த டிரைவரோட காதுல இந்த செவிட்டு மிஷின் மாதிரி ஒன்று மாட்டிருப்பாங்க, அதை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு இதுக்கு பிறகு நான் பேசுற எதுவுமே அவனுக்கு புரியாது, ஏன்னா அந்த செவிட்டு மிஷின் இல்லைன்னா அவனால கேட்க முடியாது, அதனாலதான் அவன் கேட்கிறபடி உங்களை பாகிஸ்தானின்னு கூப்பிட்டேன், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி நல்லபடியா வந்த வேலை முடியட்டும்னு அப்புறம் பேசி அனுப்பிச்சு விடுறாரு. இவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி இந்தியர்கள் தாங்கிறது டிரைவருக்கு கூட தெரியக்கூடாதுங்கிறதுல அவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறாப்ல. வண்டி எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினதுமே டிரைவர் லக்கேஜ் எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சவன் பழச்சுன்னு ஓடுறான். இவ்வளவு பதறி போயிட்டு ஓட வேண்டிய அவசியம் என்ன? மேபி இவங்க துப்பாக்கி ஆயுதம்னு கையில வச்சிருந்தனால பயந்துட்டானோ என்னவோ. அப்புறம் இவங்க துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள ஆபத்து இருக்கான்னு செக் பண்ணி போய் பார்த்தா உள்ள 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த 2 பேர்ல வயசானவர் ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு ஈரானியன், ஆனா இஸ்ரேலுக்காக வேலை பார்க்கிறவர். கூட ஒரு பையன் இருக்கிறான்ல, அவன் இஸ்ரேலியை சேர்ந்தவன் தான், இஸ்ரேலியரை சேர்ந்தவர் தான், இஸ்ரேல் நாட்டுக்காரன் தான். இப்ப இவர்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்காங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட சொல்றாங்க. உதவி பண்றது இவதான், அந்த பிரெக்னன்ட் லேடி. அவனுக்கு ஏதாவது அப்டேட் பண்ணலாமே கால் பண்ண பார்த்தா பின்னாடி நிறைய வண்டி வந்து நிக்குது. சோ வந்துட்டானுங்க, கண்டிப்பா வீட்டுல ஏதாவது தேடுதல் வேட்டை அது இது நடத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடாத சில ஐட்டங்களை வாயில போட்டு அப்படியே முழுங்கிடுறா, தின்னுறா பாத்துக்கங்க. சோ என்ன சோதனை பட்டாலும் அவங்க எதிர்பார்க்கிற எதுவுமே இங்கே கிடைக்க போறது இல்ல. வாயில நீ மென்னிட்டு இருக்கிறது கூட துப்புன்னு கேக்குறாங்க. இவளும் துப்புறா. அவங்களை டைவர்ட் பண்றதுக்காக சும்மா சாதாரண தேவையில்லாத பேப்பரை தான் வாயில போட்டாங்களா இல்ல நிஜத்திலேயே ஆதாரத்தை போட்டாங்களான்னு தெரியல. துப்பும் போது ஒன்னும் பெருசா வரல, எல்லாம் நாசியாயிருக்கும். சோ அவகிட்ட இருந்து எந்த துப்பும் கிடைக்க போறது இல்லன்னு நல்லா தெரியுது. அடுத்து பாருங்க, ஈரான் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இப்போ ஒரு மேட்டர் வருது, ஒரு போட்டோ வருது. யாரு போட்டோ? நம்ம ஹீரோவோட போட்டோ. ஹீரோ அபுதாபிக்கு வந்து இறங்கினதும் அங்கிருந்து ஈரான் நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ண போறாங்கிறதோ அவருக்கு தெரிய வருது. உங்க பையில நிப்பாட்டுங்க, இல்லனா டீலை கேன்சல் பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்காப்ல. அங்க இருந்து இங்க பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து இப்போ துறைமுகத்துக்கு போகணும். துறைமுகத்துல இருந்து கடல் மார்க்கமா போட்டு மூலமா தான் ஈரான் நாட்டுக்குள்ள இவங்க போக போறாங்க போல தெரியுது. வண்டி ஏறி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த வில்லனுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி அவங்க வர போறாங்கன்னு. அவன்
நம் நாட்டுக்குள்ள கால வைக்க கூடாது, அந்த துறைமுகத்துல வச்சு அவங்க சோழிய முடிக்கணும், ஆள் அனுப்பிச்சு விட சொல்லு அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஆள் அனுப்புவாங்க போல தெரியுது. இங்க பார்த்தா அந்த பிரெக்னன்ட் லேடியை கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தா கூட அந்த அம்மா திமிராதான் பதில் சொல்லுது. எனக்கு எதுவும் தெரியாது, உங்களால பண்ண முடியறத பண்ணிக்கங்கன்ட்டு. ரொம்ப கான்பிடண்டான ஒரு லேடி மாதிரி தான் இருக்காங்க. சோ கடைசியில இந்தியா என்ன முடிவு பண்ணுதுன்னா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணுது. அதுக்காக இந்தியா என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட போய் ஒரு பேப்பர்ல போன் நம்பர் அவன் பேர் எழுதி, இவன் தான் உங்க நாட்டுக்குள்ள வர முயற்சி பண்றான், நாங்க தடுக்க முயற்சி பண்ணிட்டு எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், இவர் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா நமக்கு இடையில நடக்க போற அந்த பெட்ரோல் டீலிங் அதை மட்டும் எதுவும் பண்ணிடாம இருக்கணும், எங்களுக்கு டீலிங் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அதை இவரு ஈரான் நாட்டோட ஜெனரல் கிட்ட கொடுக்குறாரு. ஜெனரல் கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த செய்தி போகுது, யாரு வர்றான் வைக்கிறான்லாம். இதை கொடுக்கறதுக்கு நம்ம ஜெனரலே ஸ்ட்ரைட்டா அவன் இருக்கிற இடத்த தேடி போறாரு. அவன் பார்த்தா வேற ஒரு பையனோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் எங்க இருக்கிறான்னு வச்சு தான் அவனை பிடிக்கிறாங்க. ஏண்டா உனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து உன்னை அனுப்பிச்சு வச்சா நீ இப்படி ஜாலியா ஊதாரித்தனமா சுத்தி திரியிற அந்த பையனோட அப்படின்னு சத்தம் போடுற. இதுக்கிடையில அபுதாபில 500 கோடி ரூபாவை ஏப்ப விட்ட ஒருத்தவன் இருக்கிறான்னு சொன்னோம்ல, சிட் ஃபண்ட் கம்பெனி நடத்துறவன், அவன் தான் நம்ம பிள்ளைக்கு உதவி செஞ்சாங்க. அந்த பையில கண்டுபிடிச்சிட்டாங்க போல எதிராட்கள். அவனை சித்திரவதை பண்ணி விசாரிச்சு கழுத்தறுத்து கொண்டு போட்டாங்க. விசாரிச்ச வரைக்கும் பெருசா டீடைல் கிடைச்சதான் தெரியல. ஆனா நிறைய போலி பாஸ்போர்ட் இங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல அவங்க ரெடி பண்ணி இருக்காங்கிறது மட்டும் தெரியுது. இங்க துறைமுகத்துல கிளம்பி போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஈரான் நாட்டை சேர்ந்தவன் ஒரு போட்டோவை காட்டுறான். சுத்திலாலே அடிச்சு கொண்டாங்க இல்ல, அவர் தான். அவர் ஒரு சாதாரண பிரஜை, ஒரு இஸ்ரேல் நாட்டுக்காரர், அவ்வளவுதான். அதுக்காக அவரை போய் கடத்திட்டு போய் கையில ஆணி அடிச்சு ரொம்ப கோரமா அடிச்சே கொண்டாங்க. உனக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த தப்ப பண்ணவனும் இந்தியால வந்து பாம் வச்சவனும் ஒரே ஆள் தான், நம்ம வில்லன் தான். அவனை சுத்திலாலே அடிச்சு கொன்னுடு அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஆனா அவனோ நம்ம ஹீரோவோ, உங்க நாட்டு ஆட்கள் அவங்கள கொல்றீங்க, அவங்க நாட்டு ஆட்கள் உங்களை கொல்றாங்க, உங்க 2 பேர்ல யாரு சரி தப்புன்னு சொல்றதுக்கு நான் வரல, ஆனா உங்க சண்டைய தேவையில்லாம எங்க நாட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த போட்டோவெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்லை. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு வண்டி உள்ள போகுது. யூனிஃபார்ம்ல நிறைய பேர் போறாங்க, பட் துப்பாக்கியோட வெளியில வராங்க. அதை பார்த்து அந்த பையன் விசில் அடிச்சு துப்பாக்கி எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க எல்லா பேரும் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. கண்ணாபின்னு சுட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் லாஜிக் இல்லாத சண்டை மாதிரி தான் தெரியுது. ஓப்பனா வெட்ட வெளியில நின்னுக்கிட்டு அவங்க 3 பேரும் சுட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு காட்டுறாங்க. கண்டெய்னர் மேல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சேஃபா படுத்துக்கிட்டு சொல்லலாம், ஆனா அவங்க எல்லாம் நின்னுக்கிட்டு சொல்றாங்க. சும்மா சண்டை போடணும், ஒரு 10 பேரை கொல்லணுங்கிறதுக்காகவே சண்டை நடக்கிறாப்ல தெரியுது. ஒரு லாஜிக்கோட சண்டை இருந்தா நல்லா இருந்திருக்கும். எனிவே சண்டையோட ஒரு எண்டு பகுதிக்கு வந்துட்டோம். எண்டு பகுதியில அந்த அம்மாவுக்கு துப்பாக்கி தொட்டா காலியா போயிடும். துப்பாக்கி எடுக்கிறதுக்காக வேகமா ஓடி போய் அந்த வண்டியில இருந்து துப்பாக்கி எடுக்கும்போது ஒரு வண்டியில வந்து பாம போட்டு போயிட்டாங்க. மொத்தமா வெடிச்சு செதற அந்த அம்மா செத்து போச்சு. அதை பார்த்து ஒருத்தன் பிரம்ம பிடிச்சாப்ல உட்காந்துட்டு இருக்கான். மீதி ஆட்கள் எல்லாரோட சோழியை முடிச்சுட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு வராரு வெளிப்பக்கம். அவன் ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்க, அவனை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. இந்த மாதிரி வேலைக்கு வரும்போதே உயிரிழப்பு ஏற்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரணும். அவன் வர்றாப்ல தெரியல, விட்டுட்டு போயிட்டார். சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு விபத்துல கருகி போய் செத்து போய் கிடக்கிறா பாவம். இந்த பாம்பு போட்டு போன அந்த வண்டியை கூட கண்டுபிடிச்சு கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளி பழியும் வாங்கியாச்சு. அடுத்து அங்கிருந்து ஒரு போட்டு மூலமா ஈரான் நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறார் நம்ம ஹீரோ. முழிச்சு பார்க்கும்போது எதுக்க அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறாப்ல தெரியும். என்னடா அப்படின்னு கொஞ்சம் கண்ணை குலுக்கி பாக்குறேன். மறுபடியும் பார்த்தா அவன் அங்க இல்ல, செத்து போயிட்டாதான் போல. அப்புறம் அப்டேட் வருது வில்லனுக்கு, இந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து இறங்கிட்டான்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறாப்ல. இங்க அபுதாபில ஒரு துறைமுகத்துல ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்குது, ஒரு புணம் கிடக்குது, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்க இருந்து யாரு வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம், ஏதாவது தீவிரவாத அமைப்பு கூட ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பா இவ பிரெக்னன்ட் லேடி. அங்க செத்து போய் புணமா கிடக்கிறது நீ அமுச்சு வச்ச அந்த 3 பேர்ல ஒருத்தி தான் அப்படின்னு சொன்னதும் இவ முகம் ஒரு மாதிரியா மாறுது. பாருங்க, ஏர்போர்ட் போற வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணதான், அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு கையை வரிக்கிறாப்ல ஒரு பேச்சு பேசுறா. ஏன்னா இவளோட வேலை முக்கியம் இல்ல. மீடியா சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக ஐஜியோட ஆபீஸுக்கெல்லாம் வந்தா, கமிஷனர் ஆபீஸுக்கெல்லாம் வந்தா, அவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி, உயரதிகாரி பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஐஜி ஓடியாந்து அவ பர்சனல் ட்ரிப், ஒரு வெக்கேஷனை ஹாலிடேயை கொண்டாடுறதுக்காக தான் அபுதாபிக்கு போனா, அங்க நடந்தது சண்டையெல்லாம் கிடையாது, ஒரு விபத்து, ஒரு கார் வெடிச்சு செத்து போயிட்டா, அவ்வளவுதாங்கிறாப்ல பேசி முழிக்க பாக்குறாங்க எல்லாத்தையும். இறந்து போன அந்த பொண்ணோட அப்பா அம்மாட்ட போய் கூட ஹாலிடேக்காக போனவ இறந்துட்டா அப்படிங்கிறாப்ல வெளியில போற அந்த செய்தியை தான் நீங்க சொல்லணும் வைக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே என் பொண்ணு எதுக்காக போனா, என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது அவர்கிட்ட கூட எந்த மேட்டருமே அவங்க சொல்லல. அவ்வளவு சீக்கிரட்டா தான் இந்த ஏஜென்சி எல்லாம் வேலை செய்யும் போல தெரியுது. இந்த பக்கம் அபுதாபிலே உட்காந்துக்கிட்டு அந்த பிரம்ம பிடிச்சாப்ல இருக்கிறவரு அழுதுகிட்டு இருக்காரு பாவம், இழப்பு ஏற்பட்டதை நினைச்சு. இந்த பக்கம் நம்ம ஆட்கள் ஒருத்தி இறந்துட்டா, இன்னொருத்தவன் உசுர பணைய வச்சு ஈரான்குள்ள போறான். உதவி பண்ணணுமே உயரதிகாரி கேட்க வந்தா, எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறது, இங்க பாரு அந்த 45,000 கோடி டீல முடிக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் தான் பாக்கி இருக்குது, எனக்கு அதுதான் முக்கியம்னு கட்டன் ரைட்டா பேசிடுறாரு. நம்ம ஹீரோக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறவங்கள ஒருத்தர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர் தான், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்க அவருக்கு சொந்தமா வீடு இருக்குது, அங்கதான் அந்த பயல தங்க வைக்கிறார் நம்ம ஹீரோவை. பாருங்க, ஏதாவது உதவி தேவை, ரூம் சர்வீஸ் ஏதாவது வேணும்னா அங்க இருக்கிற பாட்டில் எடுத்து ஜன்னல் வழியா கீழே போட்டா போதுமா, உதவி தானா தேடி வரும்னு சொல்றாரு. எப்படி எல்லாம் சிக்னல் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த பக்கம் நடந்த மேட்டர் எல்லாம் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டிக்கிட்ட போய் அந்த பிரெக்னன்ட் லேடி சொல்லும்போது அவ ஒரு மாதிரி ஷாக் ஆகிறா. ஒவ்வொரு நாளும் ராத்திரி 10:20க்கு என் புருஷன் எங்க இருந்தாலும் எனக்கு கால் பண்ணிடுவார். அவர் தொடர்ந்து 3 மிஸ்டு கால் மட்டும் கொடுப்பாரு, பேசலாம் மாட்டார். அப்படி 3 மிஸ்டு கால் தொடர்ந்து கொடுக்குறாருன்னா, 3 ரிங்கு கொடுக்குறாருன்னா அவர் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த டயத்துக்காகவும் அந்த ரிங்குக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறா. கூடவே இவளும் காத்துட்டு இருக்கிறா. கரெக்டா அந்த 10:20 வரும்போது ரிங்கு வருதுங்க. 1 2 3 3 ரிங்கு வந்து கட் ஆகுது. அப்ப அவ நல்லா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு
பேசிக்கிறாங்க, ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா இஸ்ரேலிய நாட்டு ஆட்கள் தான். அதுவும் யாருக்கும் தெரியாம இல்லீகலா தான் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவோட பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அங்க போய் இஸ்ரேலிய இந்த உதவி பண்ற ஆட்களை போய் பார்த்து, இங்க பாருங்க, இந்தியா இந்த மிஷனை ஆரம்பிச்சது தான், ஆனா வேண்டான்னு முடிவு பண்ணி நாங்க நிப்பாட்டிட்டோம். இப்போ அந்த கூத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோ அவனா தனியா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நாங்க எந்த உதவியும் பண்ணல, நீங்களும் எந்த உதவியும் பண்ணக்கூடாது, இதை இத்தோட நிப்பாட்டிக்கங்க, எங்களுக்கு எங்களோட அந்த 45,000 கோடி டீல் தான் முக்கியங்கிறாப்ல பேசிட்டு போறாரு ஒருத்தர். உடனே அவங்களும் சரி எதுக்குடா வம்பு, இந்தியாவே வேணாம் நினைச்சிருச்சு, நம்மளும் விட்டுறலான்னு இஸ்ரேலியர்களும் போன் பண்ணி எங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க போல. இவ்வளவு தூரம் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தால ஈரானுக்காகவே இஸ்ரேலுக்காக வேலை பார்க்கிறவர் தான் இவர். ஆனா ஈரான் நாட்டு பிரஜை. அவர் இந்த மாதிரி மேட்டர் சொல்லி எல்லாத்தையும் கால் ஆஃப் பண்றாங்க. இந்த உன் போலி பாஸ்போர்ட் இருக்குது, எடுத்துட்டு கிளம்பு, ஒரே வாரத்துல உனக்கு ஃபிளைட், ஒரு வாரம் நல்லா இங்க உட்காரு, சாப்பிடு, தூங்கு, கிளம்பு, இவ்வளவுதான் பண்ண முடியுங்கிறாப்ல. நம்மால சட்டையை பிடிச்சா கூட அவர் துப்பாக்கி எடுத்து மறந்துறாரு. சுற்றுவேன். நம்மால அதுக்கெல்லாம் பேப்பர்னா என்ன? இங்க பாரு, என்னால என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, சொன்னா புரிஞ்சுக்கோ. இஸ்ரேல் அதிகாரிகளோட உதவி இல்லாம இதை நம்மளால பண்ண முடியாது. கொஞ்ச நாள் பொறுமையா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் எல்லாம் அடங்கின பிறகு கிளம்பி போன்னு சொல்லிட்டு போறார். ஆனா நம்ம பையன் அப்படி போறவனா போறவன் கிடையாது. இதுக்கு மத்தியில அந்த பக்கம் பார்த்தா ஈரான் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெனரலை போய் பார்த்து கண்ணாபிரான திட்டுறாரு, ஒரு போட்டோவை காட்டுறாரு. அந்த போட்டோல பார்த்தா இஸ்ரேலிய பிரஜவத்தவனை யாரோ ஒருத்தர் அவரை போய் ஆணி அடிச்சு சுத்திரால கொடூரம் அடிச்சு கொலை இருப்பாங்கல்ல, அந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுறார். அவரு பிறப்பால் ஒரு இஸ்ரேலியரா இருக்கலாம், யாரு இறந்து போனவர். ஆனா அவரு இப்போ யுனைடெட் கிங்டம்ல நம்மள ஆண்ட வெள்ளக்காரங்களோட நாட்டுல போய் அவங்க நாட்டு பிரஜையாகி அங்கேயே செட்டில் ஆனவர். இந்த நாட்டுக்கு டூரிஸ்டா வந்தவர். அவரை போய் கொண்டு இருக்கிறான். இப்ப நமக்கு அந்த நாட்டுக்கு நடுவில் பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. இதையெல்லாம் பண்ணது ஓஆல் தான் எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டவர் ஆப்ல தெரியல. அவர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நமக்கு இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணி விடு. அவனுக்கு இனிமே எந்த உதவியும் பண்ணாத. அவனை ஒளிச்சு விடு. சைலண்டா எல்லாமே நடக்கணுங்கிற ஆப்ல சொல்லிட்டார். ஜெனரலும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டார் போல தெரியுது. இந்த பக்கம் உதவி பண்றவரோட பொண்ணு நம்ம ஹீரோ கூட பேசுறா, பழகுறா. அந்த பக்கம் இஸ்ரேலியர்கள் ஒண்ணு கூடி இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு உதவி பண்ணலாமா வேண்டாமான்னு. அவன் இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டாம், ஆனா அந்த மிஷனை முடிச்ச பிறகு அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்கு வேணா நம்ம உதவி பண்ணலாம். கப்பல் மார்க்கமா இருந்தா ஒரு கப்பல், நீர்மூழ்கி கப்பல் அவனை கூட்டு போறதுக்கு ரெடியாக இருக்கணும். வான மார்க்கமா இருந்தா 2 ஃபிளைட் ஜெட் அவனை கூட்டிட்டு போறதுக்காக தயாராக இருக்கணும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு இந்தியனை கூட்டு போறதுக்காக நம்ம இவ்வளவு செலவு பண்ணணுமான்னு இருக்கிற ஒருத்தர் கேட்கிறார். நம்ம செய்ய வேண்டியதை அங்க ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் செய்யறதுக்கு உதவி செய்ய வேண்டாம், கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சானா உதவி செய்வோம். நடுவுல ஏதாவது சொதப்பிடிச்சா எல்லா பேரும் கழட்டிக்கலாம், எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கலாங்கிற ரேஞ்சுக்கு பேசி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. உதவி பண்ண மாட்டேன்னு சொன்ன அந்த ஈரானியன் இப்ப நம்ம ஹீரோக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் வந்தது ஒட்டுமொத்த இப்ப எத்தனை கவர்மெண்ட் எதிர்த்து நிக்கிறான் பாருங்க. இந்தியா கவர்மெண்ட் எதிர்த்து நிக்கிறான், ஈரான் கவர்மெண்ட் எதிர்த்து நிக்கிறான், இஸ்ரேலிய கவர்மெண்ட் லீகலா உதவி பண்ண கூடாதுன்னு சொல்லிடுச்சு, அதையும் தாண்டி எதிர்த்து நிக்கிறான். அபுதாபி துறைமுகத்துல ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு, ஒரு டெட் பாடி விழுந்துருச்சு அந்த பொண்ணு வேற, அவங்களையும் இவன் சாகணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு நாட்டை எதிர்த்துக்கிட்டு ஒரு பூக்காரியோட சாவுக்காக பயபுள்ள இவ்வளவு போராடுறேன்னு உதவி பண்றதுக்காக வராரு. அங்க ஒரு சமோசா கடையை காமிச்சு, சமோசா இத உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறவங்க ஈரானியர்கள் தானே, ஆனா இப்போ ஈரானை விட இந்தியால தான் பிரபலமாக இருக்குதுன்னு சொல்றாப்ல. இங்க கூட ஒருத்தன் சமோசா போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் அந்த வில்லனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை பத்தி விசாரிச்சுட்டு வராரு. ஒரு காலத்துல நிறைய பாம் செய்யறதுல எக்ஸ்பர்ட், இப்போ அவர்கிட்ட 2 விரல் இல்ல, எதிரையோ இழந்துட்டார் போல விரல, இப்ப சமோசா போட்டுக்கிட்டு இருக்காரு போல. இவங்கிட்ட போய் இப்படி நீ விசாரிச்சிருக்கியே, அவன் போட்டு கொடுத்துற மாட்டானான்னு கேட்டா போட்டு கொடுப்பான், அதுதான் நமக்கு வேணும்ன்றாரு. எதிர்பார்த்தாப்லயே அவன் போனை போடுறான். யாருக்கு? நம்ம வில்லனுக்கு போனை போட்டு உன் அசிஸ்டன்ட் பத்தி அவனை கேட்டு வந்திருக்கான் பண்ணு சொன்னதும் அவங்கிட்ட கூட நீ எதுவும் சொல்லக்கூடாது. யார்கிட்ட? அசிஸ்டன்ட் பத்தி அவங்க விசாரிச்சாங்கிற விஷயத்த என் அசிஸ்டன்ட் கூட நீ சொல்லக்கூடாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டா இல்ல. அசிஸ்டன்டோட பையன் ஏதோ ஒரு கேம்ல ஸ்டேட் லெவல்ல செலக்ட் ஆயிருக்கான் போல, கேம் விளையாட போறான் போல. அன்னைக்கு டேட்டுக்கு அவன் கண்டிப்பா வருவான்னு, அவனை அங்க போய் பார்க்கலான்னு இல்ல போற வழியிலேயே தூக்கலான்னு நம்ம ஆட்கள் முடிவு பண்ணி வெப்பன்ஸ் எல்லாம் ஒளி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் இங்க பார்த்தா அந்த அசிஸ்டன்ட தட்டி கொடுக்குறாப்ல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் அவனோட காலர்ல ஒளிய வைக்கிறாரு வில்ல. உன் பையன் விளையாட போறான், அதுவும் ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல, நீ வேற சும்மா எங்க கிட்ட உட்காந்துட்டு இருக்கிற, போய் மேட்ச பாரு போ அப்படின்னு நல்ல விதமா சொல்லி அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறார். ஆனா அசிஸ்டன்ட் பலியாடு மாதிரி அனுப்பி வைக்கிறது அந்த அசிஸ்டன்ட்க்கு சத்தியமா தெரியாது. ட்ராக்கிங் டிவைஸை வச்சு ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணுவார் போல தெரியுது. பின்னாடியே எதுக்கு ஒரு வண்டியையும் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இப்படி எல்லாம் நடக்கும் தெரியாம அந்த அசிஸ்டன்ட் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போறவன நம்ம ஆட்கள் குறுக்கால போய் அவனை ஒரு வழியா புடிச்சு இடிச்சு தள்ளி கண்ணாபின்னான வண்டி ஓட்டுறியாடான்னு நம்ம ஈரானி அவனை புடிச்சு வெளியில இழுக்க கூடவே ஒரு அடி அடிச்சு அவனை மயக்கமடை செஞ்சு இழுத்து கொண்டு போய் இவங்க வண்டியில போட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த வண்டி பாக்குறதுக்குள்ள இந்த வண்டி தப்பிச்சு போயிடுச்சு. நம்ம ஆட்கள் தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு போயிட்டு தான் அவங்க போன் பண்ணி அப்டேட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஆளுக்கு பரவாயில்ல, ஏன்னா இதுதான் அவனுக்கு வில்லனுக்கு வேணும். ட்ராக்கிங்ல எல்லாமே தெரியுது, பார்க்க முடியுது அவனால. இவங்க அவங்களோட அந்த பாலடைஞ்ச பில்டிங் ஒன்னு இருக்குல்ல, அந்த பில்டிங் கொண்டு வந்துட்டாங்க. இதுல என்ன கூத்துனா தெரியாதனமா அவருக்கு வயித்துல அடிபட்டுறது பாவம். அந்த நிலைமையிலையும் சேஃபா இவங்க கொண்டு வந்துட்டாப்ல. அசிஸ்டன்ட் கொண்டு வந்து உள்ள வந்து போட்டாச்சு. அடுத்து வெளியிலேயே அடிபட்டு கிடக்கிற இவர் அவரையும் தூக்கி கொண்டு வந்து உள்ள வந்து போடுறான். அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறான். இந்த கேப்ல அசிஸ்டன்ட் எந்திரிச்சிட்டாங்க. கீழே கிடந்த ஒரு கம்பி எடுத்து தலையில ஓங்கி ஒரு அடிப்பான். மறுபடி அடிக்கிறதுக்குள்ள இவர் பாருங்க சாகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து அசிஸ்டன்டோட கால்ல சுட்டுட்டு அவரும் செத்து போயிட்டார். கால்ல குண்டடி பட்டதுனால அவனால எதுவுமே பண்ண முடியாது.
இறந்து போயிட்டாரு பாவம். அப்புறம் அந்த அசிஸ்டண்ட மிரட்டலாமேன்னு முயற்சி பண்ணும்போதுதான் காலர்ல டிராக்கிங் டிவைஸ் இருக்கிறத பாக்குறாப்ல. டேய், உனக்கு கூட அவன் உண்மையா ஒரிஜினலா லாயலா இல்லடா, உன்ன பலியாடு மாதிரி அவனுங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான் பாரு, அவனுக்காக நீங்க சாக கிடக்குற போ அப்படின்னு விட்டுட்டாப்ல எதுவும் பண்ணாம. ஏன்னா அப்படியே அவங்களே இங்க தேடி வருவாங்கன்னு தெரியும், டிராக்கிங் டிவைஸ் இருக்குது. வரட்டும் அவங்கள ஒரு வழி பண்ணலான்னு அங்கங்க டிராப் எல்லாம் செட் பண்ணி வச்சாரு. டிராப் எல்லாம் செட் பண்ணி வச்சு கையில துப்பாக்கியோட அவங்க வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. 3 வண்டியில வரானுங்க. இது ஒரு பக்கம்னா இந்த பக்கம் அவனுக்கு இவ்வளவு நாளா உதவி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல வில்லனுக்கு ஈரான் ராணுவம், அந்த ராணுவம் அவனோட இடத்துக்கே போய் ஒரு சோதனை நடத்துறாங்க. ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. எதுக்கு? ஒரு பிரஜையை தூக்கி கொண்டு போய் சித்திரவதை பண்ணி கொன்னாங்கல்ல, அது இவன் தான் பண்ணானா செக் பண்ணி பார்த்தா அவன் தான் பண்ணிருக்கான். அதை ரெக்கார்டா இங்க வச்சிருப்பான். அதையெல்லாம் பார்த்ததும் அப்ப அவன் தான் பண்ணிருக்கான், நம்ம சொல் பேச்சையும் கேட்காம பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அழிச்சிருங்க, இனிமே அந்த பயலுக்கு உதவி செய்ய கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்க தொடர் சண்டை நடக்குது. சண்டையில பல பேரை ரொம்ப கோரமா சுட்டு கொண்டுகிட்டு இருக்காரு. மொட்டை மாடி வரைக்கும் போய் சண்டை போறாரு, சுட்டு கொள்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா துப்பாக்கியில தோட்டா காலி. துப்பாக்கி தூக்கி போட்டு அங்க இருந்த கயிறை பிடுங்கி ஒத்த மேல ஏறி வர நினைப்பான். அவன் கழுத்துல கயிறை மாட்டி தூக்கு மாதிரி அந்த பக்கத்துல தள்ளி விட்டுறாரு. தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அவங்கிட்ட இருந்து அவனோட துப்பாக்கி எடுத்துக்கிறார். அதை வச்சு தொடர்ந்து சுட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி வந்த எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டாருங்க. ஒரு கட்டத்துல பார்த்தா வில்லனோட காலையும் குண்டடி பட்டிருக்குது. அடுத்து சைடுல குண்டடி பட்டுரும். இனிமே அவனால நகர முடியாத ரேஞ்சுக்கு மாட்டிக்கிட்டாப்ல. மாட்டிக்கிட்டதும் நம்மால போனை போட்டு மேஜர் கிட்ட இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன், அடிபட்டு இருக்கு, உதவி பண்ணுங்க வாங்கன்னு கூப்பிட்டா அதெல்லாம் உதவி செய்ய முடியாது, எக்கேடா செத்து போ அப்படின்னு சொல்லி அந்த மேஜர் வந்து காலை கட் பண்ண பாக்குறாரு. அதுக்குள்ள நம்மால அந்த போனை புடுங்குறான். போன்ல இந்த பக்கம் மூச்சு விடுறது அங்க மேஜருக்கு கேக்குது. உங்க சண்டைய உங்க நாட்டோட வச்சுக்கங்க, எங்க நாட்டுக்குள்ள இனிமே இந்த மாதிரி சேட்டை வச்சுக்க கூடாதுன்னு மிரட்டிட்டு காலை கட் பண்றாங்க. இவர் சாக போறோம் தெரிஞ்சு போச்சு. சாகிறதுக்கு முன்னாடி சிகரெட் அடிச்சு சாப்பிடலாம்னு நினைக்கிறார், சாகலான்னு நினைக்கிறார். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போன் போட்டு கொடுக்குறான். யாருக்கு? சாக போற இந்த ஆளோட பொண்டாட்டிக்கு போனை போட்டு கொடுக்குறான். ஒரு 6 வயசு இந்திய பொண்ணை நான் சுட்டு கொண்டுட்டேன், சாரி பாம் வச்சு ரொம்ப கோரமா எரிச்சு கொண்டு விட்டேன், அதுக்காகத்தான் இப்ப சாக போறேன்னு உன் பொண்டாட்டிட்ட சொல்லு அப்படின்னு கொடுக்குறாப்ல. இவரும் ஹிந்தில தான் பேசுறாரு. ஓரளவு ஹிந்தி அந்த பக்கத்துல அந்த அம்மாக்கு புரியும் போல. யாருங்க அது என்னென்னமோ பேசுறாங்க அப்படின்னு பேசும்போது என்ன மன்னிச்சிரு, எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவர் சாக தயாராயிட்டார். சிகரெட் அடிச்சிட்டு சாகமான சிகரெட் 2 பேரும் மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு சிகரெட் அடிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அவ்வளவுதான், ஒரு ராணுவ வீரனுக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்து என்ன கொல்லு அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு துப்பாக்கி நேரா எடுத்து கொண்டு போய் யார்ட்ட கொடுக்குறான்னு பாருங்க. அந்த பக்கம் தவந்து வர நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு முடிச்சு விடுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவரும் தன்னை இப்படி இவன் பயன்படுத்திக்கிட்டான், தன்னை ஒரு பலியாடாக்க பார்த்தான்னு துப்பாக்கி எடுத்து நெத்தி போட்டுலயே சுடு, தலையில சுட்டு கொண்டு போட்டுறாரு. அவன் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம ஹீரோ அங்க இருந்து புறப்பட்டே போறாருங்க. அடுத்து ராணுவம் இங்க வருது. டெட் பாடி எல்லாம் தூக்கிட்டு போகும். இந்தியாவுக்குள்ள வந்து பாம் பிளாஸ்ட் பண்ண அவனோட பாடியையும் தூக்கிட்டு போகுது. இது சம்பந்தமா பயன்படுத்தப்பட்ட எல்லா ப்ரூஃபையுமே ஒரு வண்டிக்குள்ள வச்சு தள்ளி விட்டு மொத்த ஆதாரங்களையும் அழிச்சிடறான். இங்க இந்திய அதிகாரிகள் எல்லாம் இவன் பண்ண இந்த பெரிய விஷயத்துக்காக அவனுக்கு அவார்டெல்லாம் கொடுக்க போறது இல்ல, மாறுதலா சொல் பேச்சு கேட்கலையேன்னு அவன் மேல வந்து ஒரு விசாரணை கமிஷன் வேணா போடப்படும்னு விருதிகாரி சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் நம்ம எதிர்பார்த்தாப்ல இஸ்ரேலோட உதவியோட, ஏன்னா மிஷனை நல்லபடியா முடிச்சிட்டாப்ல, எல்லாரோட உதவியோட அவர் நல்லபடியா இந்தியாவுக்கு வந்து சேர்வார்னு நம்பலாம். படம் முடிஞ்சு போச்சுங்க. ஆனா படத்துக்கு பிறகு அவங்க லைன்ல போறதா முக்கியம். இப்படி ஒரு பெரிய சாகசத்தை நம்ம பசங்க செஞ்சு முடிச்சதுனாலதான் அதுக்கு பிறகு உலகத்தோட பல மூலைகள்ல பல நாடுகள்ல இஸ்ரேலும் ஈரானும் இந்த மாதிரி பனிப்போர்ல சண்டை போட்டுப்பாங்க, சாவாங்க, கொலாட்ரல் டேமேஜா அந்தந்த நாட்டு பிரஜைகள் சாவாங்க. ஆனா அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு சண்டை கூட இந்திய மண்ணுல நடக்கல அப்படிங்கறத கொட்டை எழுத்துல எழுதுறாங்க. எப்பேற்பட்ட பெருமை இல்ல நமக்கு இது. ஆனா அந்த அதிகாரிகள் எல்லாம் பெருசா பயந்துகிட்டு இருந்தாங்கல்ல, 45,000 கோடிக்கு ஒரு டீலுன்னு, அந்த டீலு பிப்ரவரி 2020 வரைக்குமே இந்தியாவுக்கும் ஈரானுக்கு நடுவுல முடியவே இல்லையா. கடைசியில அது முடியாம போயிடுச்சு. இழுபறியிலேயே போயிட்டு இருந்திருக்கு 2020 பிப்ரவரி வரைக்கும். இப்படி சொல்லி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு சிறப்பான நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.